Good morning, students. Today now we are discussing about 7th chapter Human Health and Disease Lab. Prevention and Control of Drugs. Okay, prevention and control of drugs and alcohol. Okay, pa. இப்போ practically possible for preventing control for drugs and alcohol. யாருக்கு சார்? Someone from using drugs and alcohol. யாராவது drugs யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ண முடியும்? prevent பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். Some ways, நிறைய ways இருக்கு. Help to prevent drugs and alcohol abuse. அப்ப என்னன்னா some ways சார்? மெயினா ஒரு 5 வே கொடுத்திருக்காங்க. First, effectively dealing with peer pressure. First, effectively dealing with peer pressure. அப்படின்னு என்ன சார்? அதாவது நண்பர்களுடைய அழுத்தத்தினை திறமையாக கையாளுதல். அதுக்கு பிரஷர் பீர் மீன்ஸ் நான் கேட்டது அதுக்கு ஃப்ரெண்ட், அதாவது ஓன் ஏஜ் குரூப், ஓன் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள். அப்ப அந்த இடத்துக்கு பிக்கஸ்ட் ரீசன் டீன்ஸ், டீனேஜ் பர்சன் இருக்காங்க இல்லையா, டீன்ஸ் உடைய பிக்கஸ்ட் ரீசன். ஓகே, அவங்க வந்து பாருங்க ஸ்டார்ட் ஆன் ட்ரக்ஸ். அதுக்கு மெயின் காரணம் பிரஷர் ஆர் டியூ டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீர் குரூப் உடைய பிரஷர். பீர் குரூப் பர்சனுடைய பிரஷர் தான் மெயின் காரணம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? டீனேஜ் வந்து டு ஸ்டார்ட் த ட்ரக்ஸ் டியூ டு எதனால சார் அப்படின்னா the friends are beer group of person pushing or pressing the intake of drugs and alcohol. ஓகே, அப்ப இம்பார்ட்டன்ட் இதுல என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா பெட்டர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட். பெட்டர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட் கிடைச்சா இட் கேன் அவாய்டிங். எதை சார் அவாய்ட் பண்ணலாம்? இந்த harmful drugs and alcohol. harmful drugs and alcohol. அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளவுதான். நண்பர்களுடைய பிரஷரை டீல் எப்படி திறமையாக கையாளணும். அப்ப ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் பர்சன் கெட்டு போறான், அடிக்ட் ஆகுறான் எதுல? ட்ரக்ஸ்ல. ஸ்டார்ட் ஆன் ட்ரக்ஸ் எப்ப சார் அப்படின்னு கேட்டா டியூ டு ஃப்ரெண்ட் அண்ட் பீர் குரூப் பர்சன் உடைய பிரஷரும் மெயின் காரணம். அப்ப இது எப்படி சார் அவாய்ட் பண்ணலாம்? பெட்டர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட், நல்ல திறமையான நல்ல நண்பர்கள் கிடைச்சா இட் கேன் அவாய்டிங் ஹார்ம்ஃபுல் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஓகேப்பா. செகண்ட், சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பீஸ். சீக்கிங் ஹெல்ப்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பீஸ். சரிப்பா. சீக்கிங்னா சர்ச்சிங் அப்படிங்கிற ஒரு மீன், தேடல். யாருடைய ஹெல்ப் நாடுங்கிறாங்கன்னா சீக்கிங் ஹெல்ப். ஒன்னு ஃப்ரெண்ட், இன்னொன்னு சரி, ஒன்னு பேரண்ட், இன்னொன்னு பீர். ஃப்ரெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ், நண்பர்களுடைய உதவியையும் பேரண்ட்ஸ் உடைய உதவியையும் தேடுதல். தட் இஸ் a seeking, searching. அப்ப ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட் அண்ட் பீர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட் இமீடியட்லி. அப்ப இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா தட் என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலாம். அவங்க என்ன சார் பண்றாங்க? the guided appropriately, guidance and counseling, ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தா. அப்ப ஹெல்ப் மே ஈவன் சர்ச்சிங் ஃப்ரம் யாருன்னா க்ளோஸ் அண்ட் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட். க்ளோஸ், அப்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? ஓகேவா, நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரஸ்டட்
நம்பகத்தன்மையான நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன சார் பண்றாங்க, கெட்டிங் ப்ராப்பர் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே, சார்ட் அவுட் தி ப்ராப்ளம். இவங்களால என்ன பண்ண முடியும்னா சார்ட் அவுட், பிரச்சனைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ட் அவுட் பண்ண முடியும். would help the young to vent ன்னு கேட்டா feelings of anxiety and guilt. ஓகே, இதுல இருந்து அப்படின்னு கேட்டா anxiety உடைய கவலையில இருந்து, அதே மாதிரி கில்ட். ஓகே, கில்ட் குற்ற உணர்வுல இருந்து என்ன பண்ணலாம், விடுபடுவதற்கு யாருக்கு ஹெல்ப் சரியா இருக்கும் சொன்னா பேரண்ட்ஸ் உடைய ஹெல்ப்போ, ரெண்டு நண்பர்களுடைய ஹெல்ப்போ. ஓகேவா? தென் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் சரிப்பா. ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் இட் கிரியேட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். உங்களுக்கு என்ன ஏற்படுத்துறாங்கன்னா கிரியேட் எத பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே, நேர்மறையான எண்ணங்களை, அணுகுமுறைகளை, deal with the interrupted many problem and accept. ஓகே, இது டீல். நிறைய பிரச்சனைகளை நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அதாவது தடுத்து நிறுத்தலாம், அதாவது தடுக்கலாம். and accept disappointment. disappointment mean அங்க இருக்கக்கூடிய ஏமாற்றங்களை, disappointment of life அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஏமாற்றங்களை எப்படி சாதிக்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் மூலமா சரி செய்யலாம். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ப்ராப்பர் எஜுகேஷன் இட் கிரியேட் தி பாசிட்டிவ் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆட்டிடியூட்ஸ். அப்ப டீல் வித் என்னன்னா many problems can be solved to accept disappointment to life. ஓகே, நிறைய ஏமாற்றங்களை தாங்குவது எப்படி அப்படிங்கறத என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் மூலமா சரி பண்ணலாம். சரிப்பா. looking for, that is a danger sign. looking for danger sign. சார் looking நாம அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீட் யாரு இங்க, டீச்சர்ஸ், இன்னொருத்தர் யார் அப்படிங்கிற பேரண்ட்ஸ். ஓகே, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து need to look for யாரு சார், the person look to for sign that indicate. எதை இண்டிகேட் பண்ணுது? ஓகே, அப்ப indicate tendency ன்னு சொல்லுவோம். அப்ப indicate tendency to go in for addiction. அப்ப டீச்சரும் பேரண்ட்ஸும் உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும். எதை சார் உற்று நோக்கணும் அப்படின்னு கேட்டா இண்டிகேட். அப்ப இண்டிகேட் டெண்டன்சி, அவனுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா. ஓகே, கோயிங் ஃபார் அடிக்ஷன், அவன் அடிக்ஷனுக்கு போறான் அப்படிங்கறத பார்த்து நம்ம கண்டினியூவா என்ன பண்ணணும், நோட் பண்ணிட்டே இருக்கணும். தென் சீக்கிங் ப்ரொபோஷனல் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். அண்ட் மென்டல் அசிஸ்டன்ஸ். சார் இது எப்படி சார்? இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப சீக்கிங் ப்ரொபோஷனல். ஓகே, the assistance is available in the from எப்படி சார் அப்படின்னா highly qualified doctor. ஓகே, qualified doctor. ஓகேவா? நல்ல திறமையான வந்து பாத்தீங்க அப்படின்னா மருத்துவர். அது மட்டும் இல்லாம யார் சார் அப்படின்னு கேட்டா சைக்காலஜிஸ்ட். மனநல நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க. அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ். எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுது? மெனி ப்ரோக்ராம்ஸ் ஹெல்ப் டு இண்டிவிஜுவல். overcome drugs.
இது மென்மேலும் போகாமல் என்ன பண்ணும் அப்படின்னா தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுதான். preventive measures and the health for drugs and alcohol, effectively dealing with the peer group, seeking help from parent and peer, education and counseling, looking for dangerous sign, seeking professional and medical assessment. ஓகேவா? ஓகே, thank you.